செம்மொழியான தமிழ் மொழியா, செம்மொழியான தமிழ் மொழியா. சூரியனை சுத்தி கீழே வந்து படக ஒரு சுத்து சுத்தி துடுப்பு பக்கம் போய் ஒரு கோடு போட்டா அதுதான் ஆ. சூரியனை சுத்தி கீழே வந்து படக ஒரு சுத்து சுத்தி துடுப்பு பக்கம் ஒரு கோடு போட்டு தூண்டில் மாதிரி வளைச்சு விட்டா அதுதான் ஆ. இன்னைக்கு நாம பார்க்க போற எழுத்து இலையில இருக்க இ. இட்லியை ஒரு சுத்து சுத்தி தக்காளி சட்னியை தொட்டு தேங்காய் சட்னியை தொட்டு அப்புறம் லட்டு கிட்ட கொண்டு போனா அதுதான் ஈ. இட்லியை ஒரு சுத்து சுத்தி தக்காளி சட்னியை தொட்டு தேங்காய் சட்னியை தொட்டு அப்புறம் லட்டு கிட்ட கொண்டு போனா அதுதான் ஈ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து ஈ. காதிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு கோடு போட்டு இந்த காதிலிருந்து அந்த காது வரைக்கும் ஒரு கோடு போட்டு அடுத்து நெத்தியிலிருந்து வாய் வரைக்கும் ஒரு கோடு போட்டு இந்த கண்ணு மேல ஒரு புள்ளி இந்த கண்ணு மேல ஒரு புள்ளி வச்சா அதுதான் ஈ. காதிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு கோடு போட்டு இந்த காதிலிருந்து அந்த காது வரைக்கும் ஒரு கோடு போட்டு அடுத்து நெத்தியிலிருந்து வாய் வரைக்கும் ஒரு கோடு போட்டு இந்த கண்ணு மேல ஒரு புள்ளி இந்த கண்ணு மேல ஒரு புள்ளி வச்சா அதுதான் ஈ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து உ. வாத்தோட கண்ணை ஒரு சுத்து சுத்தி தலைய ஒட்டி கொண்டு வந்து வயிற்றுக்கிட்ட வளைச்சு நேரா ஒரு கோடு போட்டா அதுதான் ஊ. வாத்தோட கண்ணை ஒரு சுத்து சுத்தி தலைய ஒட்டி கொண்டு வந்து வயிற்றுக்கிட்ட வளைச்சு நேரா ஒரு கோடு போட்டா அதுதான் ஊ. இன்னைக்கு நாம பார்க்க போற எழுத்து ஊ. ஓட்டுநரின் முகத்தை சுற்றி வண்டியின் மேற்புறமாக கொண்டு வந்து முன்புறமாக வளைத்து நேராக ஒரு கோடு போட்டுவிட்டு தும்பிக்கையை சுற்றி காது வரை வளைத்து முன்னங்காலில் ஒரு கோடு, பிறகு காதிலிருந்து வால் வரை இழுத்து பின்னங்காலில் ஒரு கோடு. இதுதான் ஊ.
ஓட்டுநரின் முகத்தை சுற்றி வண்டியின் மேற்புறமாக கொண்டு வந்து முன்புறமாக வளைத்து நேராக ஒரு கோடு போட்டுவிட்டு தும்பிக்கையை சுற்றி காது வரை வளைத்து முன்னங்காலில் ஒரு கோடு, பிறகு காதிலிருந்து வால் வரை இழுத்து பின்னங்காலில் ஒரு கோடு. இதுதான் ஊ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து ஏ. விளக்க ஒரு சுத்து சுத்தி அத மேல கொண்டு போய் ஒரு கோடு போட்டு கம்பத்து வழியா கீழே ஒரு கோடு போட்டா அதுதான் ஏ. விளக்க ஒரு சுத்து சுத்தி அத மேல கொண்டு போய் ஒரு கோடு போட்டு கம்பத்து வழியா கீழே ஒரு கோடு போட்டா அதுதான் ஏ. இன்னைக்கு நாம பார்க்க போற எழுத்து ஏ. விளக்க ஒரு சுத்து சுத்தி அத மேல கொண்டு போய் ஒரு கோடு போட்டு கம்பத்து வழிய கீழே ஒரு கோடு போட்டு அங்கிருந்து ஏணி மேல ஒரு கோடு போட்டா அதுதான் ஏ. விளக்க ஒரு சுத்து சுத்தி அத மேல கொண்டு போய் ஒரு கோடு போட்டு கம்பத்து வழிய கீழே ஒரு கோடு போட்டு அங்கிருந்து ஏணி மேல ஒரு கோடு போட்டா அதுதான் ஏ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து ஐ. பட்டாம்பூச்சியோடைய மேல் ரெக்கையில் இருக்கிற புள்ளியை சுத்தி ஒரு வட்டம் போட்டு 2 மேல் ரெக்கைக்கும் அடுத்தடுத்து வளைச்சு விட்டு நடுவுல கோடு போட்டு 2 கீழ் ரெக்கைக்கும் அடுத்தடுத்து வளைச்சு விட்டா அதுதான் ஐ. பட்டாம்பூச்சியோடைய மேல் ரெக்கையில் இருக்கிற புள்ளியை சுத்தி ஒரு வட்டம் போட்டு 2 மேல் ரெக்கைக்கும் அடுத்தடுத்து வளைச்சு விட்டு நடுவுல கோடு போட்டு 2 கீழ் ரெக்கைக்கும் அடுத்தடுத்து வளைச்சு விட்டா அதுதான் ஐ. நம்ம பார்க்க போற எழுத்து ஓ. காது சுத்தி ஒரு வட்டம் போட்டு மற்றொரு காதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு தந்தத்து வழியா வளைச்சு விட்டு அடுத்து தும்பிக்கை ஒட்டின மாதிரி வளைச்சு விட்டா அதுதான் ஓ. காது சுத்தி ஒரு வட்டம் போட்டு மற்றொரு காதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு தந்தத்து வழியா வளைச்சு விட்டு அடுத்து தும்பிக்கை ஒட்டின மாதிரி வளைச்சு விட்டா அதுதான் ஓ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து ஓ. காதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு மற்றொரு காதை சுத்தி வட்டம் போட்டு தந்தத்து வழியா வளைச்சு விட்டு தும்பிக்கை ஒட்டின மாதிரி ஒரு கோடு போட்டு லட்டை சுத்தி வளைச்சு விட்டா அதுதான் ஓ. காதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு மற்றொரு காதை சுத்தி வட்டம் போட்டு தந்தத்து வழியா வளைச்சு விட்டு
தும்பிக்கை ஒட்டின மாதிரி ஒரு கோடு போட்டு லட்டை சுத்தி வளைச்சு விட்டா அதுதான் ஓ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து ஔ. வலது காதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு கொண்டு வந்து இடது காதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு கொண்டு வந்து தந்தத்தின் மேல் வளைத்து தும்பிக்கையை ஒட்டுன மாதிரி வளைச்சு விட்டு யானையின் தும்பிக்கையை சுற்றி வளைத்து தலைக்கு கொண்டு போய் அடுத்தடுத்து வர்ற கால் மேல கோடு போட்டு வயிறு வரைக்கும் ஒரு கோடு போட்டு விட்டா அதுதான் ஔ. வலது காதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு கொண்டு வந்து இடது காதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு கொண்டு வந்து தந்தத்தின் மேல் வளைத்து தும்பிக்கையை ஒட்டுன மாதிரி வளைச்சு விட்டு யானையின் தும்பிக்கையை சுற்றி வளைத்து தலைக்கு கொண்டு போய் அடுத்தடுத்து வர்ற கால் மேல கோடு போட்டு வயிறு வரைக்கும் ஒரு கோடு போட்டு விட்டா அதுதான் ஔ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்து அக்கு. லட்டை சுத்தி 3 வட்டம் போட்டா அதுதான் அக்கு. லட்டை சுத்தி 3 வட்டம் போட்டா அதுதான் அக்கு.